ஹே காய்ஸ், ரீசெண்ட் டேஸில் எந்த ட்ரெய்லர் எந்த பிஜிஎம் எது வந்தாலும் அதில் அனிருத்துங்கிற பேர் இல்லாமல் இல்லவே இல்லை. தமிழ்நாட்டில் தலைவரில் ஸ்டார்ட் பண்ணி தெலுங்குல நானி வரைக்குமே கலக்கிட்டு இருக்காரு நம்ம அனிருத். அப்படி ரீசெண்ட் டேஸில் வெளியான பிஜிஎம் அண்ட் ட்ரெய்லர்ஸில் நம்ம அனிருத் போட்ட டாப் 8 பிஜிஎம்ஸ் அண்ட் சாங்ஸ் தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட உள்ள பில்லைக்கு ஆன் கொடுத்துக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. டாப் 8ல் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் 173யோட பிஜிஎம் தான் இருக்குது. இந்த ஒரு நார்மல் ப்ரோமோக்கே அனிருத் இறங்கி செஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். உண்மையிலே தரமாக இருந்துச்சு. டாப் 7ல் பார்த்தீங்கன்னா நம்ம அல்லு அர்ஜுனோட மூவியான AA 25 தான் இருக்குது. இதோட டேரக்டர் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் தான். உங்களுக்கே தெரியும் லோகேஷ் அண்ட் அனிருத்தோட காம்போ எப்படி இருக்குன்னு சும்மா மிரட்டி எடுத்துடுவாங்க. லோகேஷ் படனால இது வந்து எல்சியில் வருமானு கேட்டிங்கன்னா அது தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த இதில் வரப்போகுதுன்னு. ஆனால் இது வந்து எல்சியில் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரீசரில் எல்சிக்கான எந்த ஒரு லீடுமே இல்லை. அதுவும் நம்ம படத்தோட ஹீரோ ஐகானிக் ஸ்டார் அல்லு அர்ஜுன் வேற சும்மா பட்டையை கிளப்ப போகிறான்னு தான் நினைக்கிறேன் நம்ம லோகேஷ். அடுத்து டாப் 6ல் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனநாயகன் படம் தான் இருக்குது. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்லை. ஆனால் தளபதி ஆக்டிங்கில் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். அனிருத் மியூசிக்கல் வேற நோட்டு தரமாக இறங்கி செஞ்சிருக்காரு படத்தில். தளபதி அந்த அனிருத் காம்போ சொல்லவா வேணும், உங்களுக்கே தெரியாதா எப்படி இருக்கும்னு. அடுத்த டாப் 5ல் பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம ஜனநாயகம் படம் தான் இருக்குது. இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாட்டையுமே போட்டுடலாம் போல. நான் அப்படி செஞ்சு வச்சிருக்காரு நம்ம அனிருத். தளபதினு வந்துட்டு அனிருத் உயிரை கூட கொடுப்பாரு போல. ஏன்னா அப்படி சம்பவத்துக்கு மேலே சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு இந்த படத்தில். ஒரு பேரே ஒரு வரலாறுன்னு போட்டு செம்மையா இருக்கு. அடுத்து டாப் 4ல் பார்த்தா நம்ம லோகேஷ் கனகராஜ் ஆக்டிங்கில் வர டிசி மூவி தான் இருக்குது. உண்மையிலேயே இந்த படத்தோட ட்ரீசர் பார்த்தோன்னே வேறு மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஒரு வைலன்ஸாக இருக்க போது இந்த மூவி. ஏன்னா அந்த வைலன்ஸுக்கு ஏற்றாப்புலேயே நம்ம அனிருத் இறங்கி சம்பவம் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. அடுத்து டாப் 3ல் பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் அண்ட் ரஜினிகாந்தோட ரீயூனியன் மூவி தான் இருக்குது. ஜெயிலரும் ஒன்றை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம தலைவரும் வந்துட்டாலே நம்ம நெல்சனும் அணி எப்படி இறங்கி சம்பவம் பண்ணுவேன்னு. அதுலேயே நம்ம ஆண்டவர் வேற கூட ஆடாக இருக்காரு. இவன் நெல்சா அனிருத் என்னையா பண்ண காத்திருக்கீங்க. உண்மையிலேயே இந்த ஒரு பிஜிஎம் அல்டிமேட்டுன்னு தான் சொல்லணும். அடுத்து டாப் 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம அரசன் மூவி தான் இருக்குது. நம்ம சிம்புவான் வெற்றிமாறன் காம்போல வர போகிற படம். வடச்சென்னையோட ஃபீலை வந்து பேக்ரவுண்டில் கொடுக்கல, அந்த மியூசிக்கில் தான் வடச்சென்னையோட ஃபீலே இருக்குது. வெற்றிமாறனும் உண்மையிலேயே டேரக்டிங்கில் பங்கமட்டார் தான் சொல்லணும். நம்ம எஸ்டிஆரும் சும்மா வேற மாதிரி காஸ்டியூமில் போட்டு அல்டிமேட்டாக இருக்குது. அதுக்கேற்றாப்புல நம்ம அனிருத் சம்பவம் பண்ணி வச்சுருக்காரு. அடுத்த டாப் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்ச மூவி தான். ரீசெண்ட் டேஸில் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சும்மா கலக்கிட்டு இருக்கு இந்த ஒரு பிஜிஎம் அண்ட் ஸ்டெப்பு. ஸ்ரீகாந்த் அவர்கள் டேரக்டிங்கில் நம்ம நானி நடிச்சிட்டு இருக்க மூவி தான் இந்த ஒரு பாரடைஸ் மூவி. இதில் போட்ட அந்த ஸ்டெப்பும் அந்த காஸ்டியூமு அனிருத்தோட பிஜிஎம்னா சும்மா தான் சொல்லணும். நானி வந்து செம்ம எஃபோர்ட் போட்டிருக்காரு அந்த படத்துக்கு. அதே மாதிரி நம்ம அனிருத் பங்கமணி. சரி, ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த பிஜிஎம்ஸில் எது எது பிடிச்சிருந்துச்சு, எந்தெந்த இதுனா உங்களுக்கு ஃபேவரட்னு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஃபேவரட் அடிப்படையில் தான் நான் வந்து என்னோட ஒப்பீனியன் படி டாப் 8 டாப் 7 டாப் 6 இந்த மாதிரி வச்சுருக்கேன். உங்களோட ஃபேவரட் எதுன்னு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த எந்தெந்த சாங்க்கு என்னென்ன ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிஜிஎம் வச்சு எந்த படத்தையும் கணக்கு போட்டுறக்கூடாது. படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. எல்லா படமும் அனிருத் நொறுக்கிட்டே இருக்கியா அப்படின்னு தான் இருக்குது. ஓகே மக்களே, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக்லி 2 டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு லாங் வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா. எப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு. அதையும் ஷார்ட்ஸ்லையும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் அந்த இதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.